தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நெகேமியா 10:29 நான் வாசிக்கும்போது அங்கே நெகேமியா சொல்கிறார், கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு அகல்படி செய்வோம் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது புதிய தீர்மானங்கள் என்ன. இந்த புதிய வருடத்திலே அநேக பிள்ளைகள் அல்லது தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொன்றாய் தீர்மானம் எடுப்பார்கள். இங்கே ஒரு வித்தியாசமான நபர் ஒரு வித்தியாசமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். எடையை குறைக்க வேண்டும், உடலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறார். அநேகர் புது வருடத்தென்று தீர்மானம் எடுக்கின்றார்கள். உடனே அந்த உடற்பயிற்சி வழியாக அவர்கள் பணம் செலுத்தி அங்கத்தினராகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அங்கே உடற்பயிற்சி செய்ய போகிறார்கள். செய்து தன்னை உடத்தை எப்படியாவது உடலை குறைக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். பணம் செலுத்தினார்கள். ஆனால் ஒரு சில நாட்கள் விபரீத மாற்றம் வந்தபோது அவருடைய சோம்பேறித்தனத்தால் 60% பேர் நின்று விட்டார்கள். உடற்பயிற்சிக்கு கூடத்திற்கு வருவதையே நிறுத்திவிட்டார்கள். ஏன் என்று பார்க்கும்போது சோம்பேறித்தனம், அப்படி என்றால் இயலாமை, ஒருவேளை வேலை அதிகமாக இருப்பது நிமித்தமாக அந்த உடற்பயிற்சி செய்ய முடியவில்லை. அநேகர் புது வருடத்தன்று நான் புகைப்பிடிப்பதை நிறுத்துவேன் என்று சொல்லி தீர்மானம் செய்கிறார்கள். புகைப்பிடித்து நிறுத்தும் என்று சொல்லி ஏதாவது ஒரு தீர்மானம் செய்து, அல்லது இந்த கடன் தொலைவிலிருந்து கடன் வாங்க மாட்டேன், சேமிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் செய்கிறார்கள். அல்லது குடும்பத்தோடு நான் நேரம் செலவிப்பேன் என்று சொல்லி அநேக தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறார்கள். ஆனால் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் அநேகர் தவறுகிறார்கள். நெகேமியா என்ற புத்தகத்திலே நான் வாசிக்கும்போது, நெகேமியா 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, நெகேமியா ஆசாரியர், லேவியர் மற்றும் முக்கியமான ஜனங்கள் ஒன்று அல்ல, பல தீர்மானங்கள் எடுத்தில் கையெழுத்திடுகிறார்கள். அவற்றில் சில தீர்மானங்கள் என்னவென்று நாம் ஒரு 3 தீர்மானத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாம் வாசிக்கும்போது நெகேமியா 10:29 வாசிக்கும்போது, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்று சொல்லி அங்கே தீர்மானம் செய்கிறார்கள். தேவனுடைய 10 கட்டளை என்ன, அதன்படி நான் நடந்து கொண்டு அனுதின வாழ்க்கையிலே ஜீவிப்பேன் என்று சொல்லி அங்கே தீர்மானம் எடுக்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக நான் வாசிக்கும்போது நெகேமியா 10:30 வாசிக்கும்போது, தேசத்தின் ஜனங்களோடு திருமணம் சம்மதம் கலக்க மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் செய்கிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி திருமணம் செய்ய வேண்டும், யாரை திருமணம் செய்ய வேண்டும் சொல்லி தேவன் தீர்மானத்தை வைத்திருக்கிறார். இது அப்படிப்பட்ட ஒரு திருமண சம்மதத்தோடு கலக்க மாட்டோம் என்று சொல்லி நெகேமியா எடுத்த ஒரு தீர்மானம். மூன்றாவதாக நெகேமியா 10:30 வாசிக்கிறோம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து அந்நாளில் விற்பதற்குரிய கொண்டு வரப்படும் ஜாமான்களை வாங்க மாட்டோம் என்று சொல்லி அங்கே தீர்மானம் செய்கிறார். எதையும் விற்பனை கொண்டு வர மாட்டோம், எந்த ஜாமான்களும் அதை வாங்க மாட்டோம் என்று சொல்லி தீர்மானம் செய்கிறார். கடைசியாக 4ஆவதாக வாசிக்கும்போது, கொடுக்க வேண்டிய தசமபாகம் காணிக்கைகளை ஒழுங்காய் கொடுத்து தேவனுடைய ஆலயத்தை பராமரிப்பேன் என்று சொல்லி நெகேமியா 10:38-39 நான் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை நீங்கள் நானும் முன்னிறுத்தமாய் செலுத்த வேண்டும். அது பொருத்தனையாய் இருந்தால் மிகுந்த நன்றாக இருக்கும். எனவே தீர்மானங்கள் எவ்வளவு நாள் நிலைத்திருக்கும் என்பது தெரியாது, ஆனால் வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் எந்த ஒரு தீர்மானங்களும் அனைத்தும் நல்ல தீர்மானமாக இருந்தால் அது நல்லதாக இருக்கும். புதிய தினத்தன்று நீங்கள் நானும் தீர்மானம் செய்கிற ஒரு தீர்மானம் அது எப்பொழுதும் அது மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். எனவே நாம் எடுக்கிற தீர்மானங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த தீர்மானத்திலே நாம் நிலைத்திருப்போம். அப்படி ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.